தபால் வாக்குகள் தான் நாம் தமிழருக்கு இருக்கிற செல்வாக்கினுடைய அடையாளம். அதுதான் உண்மை. அவர் 13 ஓட்டு வாங்கினதே பெரிய விஷயம். நோட்டாவுக்கு கீழே போகிறது அதையும் எதிர்பார்த்தது தான். அதுதான் உண்மையான அவருடைய சக்தி. இந்த தோல்வி அவர் பாதிச்சதுன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு போகிறங்கன்னு நல்லா தெரியும். ஒரு ஓட்டு ஜாதி வாங்கினா கூட நான் வெற்றி அடைந்ததாக கருதுவேன் அப்படின்னு சொல்லிட்டாருல்ல, ஏற்கனவே சொல்லிட்டாருல்ல. போன தடவை நாங்கள் வாங்கியது 4500 ஓட்டுகள், இந்த தடவை 4501 ஓட்டு வாங்கியிருக்கோம். மக்கள் ஆதரவுகளும் பெருகி விட்டது, உடனே கொடுத்துருவீங்க. இப்படி தான் அவர் ஓடிட்டு இருக்காரு. எனக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம்? நான் எலெக்ஷன் நிற்கிறாரு, எனக்கு அதை இதை வச்சு பொழைக்க தெரியல, அவங்க பொழைக்கிறாரு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொல்லனாக்கா அந்த கட்சி யாருக்கு தெரியும்? எலெக்ஷன் ஒரு இடைத்தேர்தல் நடக்குது, அந்த இடைத்தேர்தலுக்கு அவர் போகலை. அந்த திருநெல்வேலி பக்கத்தில் இப்போ அவர் நடத்தின அந்த ரோட் ஷோவை பார்க்கணும். அடியாப்பா தலைவருக்கு எவ்வளோ அதுதான் பிரச்சாரம். அங்கே போகாமல் அந்த பிரச்சாரத்தினுடைய எஃபெக்ட் இங்கே கொண்டு வந்துட்டாருங்க. அந்த புத்திசாலித்தனம் வேணாம். நீ சினிமா டைரக்டர்னு பேசிக்கிற, உனக்கு இந்த அறிவு கூட இல்லாமல் இருக்கிற. ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா அண்ணா ஹசாரேயும் கெஜ்ரிவாலும் தான் மோடியை தூக்கி தலைவராக்கிறதுக்கு படாதபாடுபட்டவங்க அவங்க தான். என்னன்னா டெக்னிக்கை என்னன்னா ஸ்டண்ட் அடித்தாங்க, அப்படி தான் மோடியை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. அப்புறம் அண்ணா சார் யார் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது எல்லாம் உலகம் தெரிஞ்ச பிறகு அந்த ஆள் ஓடிச்சுட்டான். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் ஐயா காந்தராஜ் அவர்கள். வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும்னு ஏற்கனவே தெரிஞ்சது தான். இருந்தாலும் இந்த நாம் தமிழர் கட்சி போட்டியிடாத அதிமுக, பாஜக, தேமுதிக உள்ளிட்ட அவங்களுடைய வாக்குகள் எல்லாம் வாங்க வாய்ப்பு இருக்குது. திமுக வாக்கு எண்ணிக்கைக்கு ஒரு சரிசமமாக வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க. நோட்டாவுக்கு கீழே தபால் வாக்கு எண்ணிக்கையில் போட்டிட்டதே 2வது, ஆனால் நோட்டாவுக்கு கீழே தபால் வாக்கு எண்ணிக்கையில் போயிருக்காங்க. இதெல்லாம் ஒரு விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? நோட்டாவில் விழுந்த வாக்கு தான் அவருக்கு, அதாவது அந்த தபால் வாக்குகள் தான் நாம் தமிழருக்கு இருக்கிற செல்வாக்கினுடைய அடையாளம். அதுதான் உண்மை. அவர் 13 ஓட்டு வாங்கினதே பெரிய விஷயம்தான், அதுவே பெரிய விஷயம்தான். அதனால் நோட்டாவுக்கு கீழே போகிறது அதையும் எதிர்பார்த்தது தான். அதுதான் உண்மையான அவருடைய சக்தி. ஏன்னா அதில் சென்சாரை மாற்றி எடுத்து வச்சு தில்லுமுள்ளு பண்ண முடியாது. இப்போ தேர்தல் கமிஷன் அதில் தில்லுமுள்ளு பண்ண முடியாது. அதுதான் உண்மையான வாக்கு. இது எதிர்பார்த்தது தான். இப்போ சீமானை பொறுத்தவரையிலும் ஒரே விஷயந்தான். என்னை பொறுத்தவரையிலும் அவர் டெபாசிட் வாங்கிட்டாலே மகத்தான வெற்றி. தான் முதல் முறையாக அதை செலிப்ரேட் பண்ண. அவர் சீமானை பொறுத்தவரை இதை நான் தோல்வியாக கருதவே மாட்டேன். அவருக்கு டெபாசிட் கிடச்சிச்சுன்னா அதுவே மகத்தான வெற்றி. அதை வச்சுட்டு அவர் உலகம் முறை பேசலாம். பெரியார் மண்ணில் பெரியார் தாக்கி பேசி நான் டெபாசிட் வாங்கியிருக்கிறேன்னு ஊராக பேசுவார். ஆனால் ஓட்டுக்கு துட்டு கொடுத்து தான் நீங்கள் வெற்றியை வாங்குறீங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அங்கே குற்றம் சாட்டுறாங்க. தெரியுமில்ல, அதனால தான் மற்றவங்களாம் புறக்கணிச்சாங்க. நீ புறக்கணிச்சிட்டு போக வேண்டியது தானே. ஆளுங்கட்சியாக இருக்கும், கொடுக்கத்தான் செய்வாங்க. நீ காசும் கொடுக்க மாட்டேன், ஓட்டு கேட்டானே யார் போடுவா? தேர்தலுங்கிறது இந்தியாவை பொறுத்தவரை என்னமோ நீ யோகியம் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? நேற்று வரல நீ யார்? ஒரே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி வெளியூட்டியான்னு கூட தெரியாது. அவருடைய ஊடு 110 கோடி ரூபாயில் அந்த அவருக்கு ஊடு இருந்ததுன்னா அது எப்படி வந்தது? இதெல்லாம் இருக்குது. ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்காத ஒரு கட்சிக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்துன்னா எப்படி கொடுத்துச்சு? எப்படி வாங்கின அந்த அங்கீகாரத்தை? செலவு பண்ணாமல் வாங்கினேன். ஒரு காலத்தில் இருந்தது. மக்கள் சேவை செய்கிறவங்க மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். நான் தான் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கிறேன். எங்கள் காலத்தில் எலெக்ஷனில் நிற்கிறேன்னாக்கா ஊரில் உனக்கு ஜனங்க ஆதரவு இருக்கா? மக்கள் விஷயத்தில் நீ எந்த பிரச்சனையில் நீ எதில் நீ ஈடுபடுத்தி அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுருக்க? மக்கள் உனக்கு ஓட்டு போடுவாங்களான்ற கேள்வியெல்லாம் கேட்டுட்டு, இல்லைங்க அவருக்கு செல்வாக்கு இருக்குது, ஜாதி பின்னணி இருக்குது, இவ்வளோ வேலை செஞ்சுருக்காரு, இந்த இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் நிற்பாங்க. இன்றைக்கி நான் எலெக்ஷனில் நிற்கிறேன்னு சொன்னால் கட்சி தலைமை என்ன கேட்குது? எவ்வளோ செலவு பண்ணுவேன்? எல்லா கட்சியாக தானே கேட்குறேன். செலவுக்கும் எலெக்ஷனுக்கு என்ன சம்பந்தம்? எவ்வளோ சேவை பண்ணியிருக்கேங்கிறத கேள்வி இல்லையே. எவ்வளோ செலவு பண்ணி அதுலேயே என்ன தெரியுது? எலெக்ஷன் இஸ் அ பிஸ்னஸ். இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிற இந்த பழனிசாமி தலைமையில் இருக்கிற அந்த கட்சியில் இருக்கிற பூரா பிஸ்னஸ் மேன். இதில் முதல்ல போட்டால் எடுத்துடலாங்கிறதுனால தான் அவர்கிட்ட போனாங்க. அவர் பண்ண சில குளறுபடிகளில் அவர்கிட்ட போய் பிரயோஜனம் இல்லை, லாபம் இல்லைங்கிறதுனால தான் இது பண்ணுறாங்க. பாஜக எப்படிங்க இன்றைக்கி ஒரு 10 பேரை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க? அவங்களுக்கு ஏது ஆள்? ஒன்றியத்தில் இருக்கிறதுனால ஒன்றியத்தில் இருக்கிற இதெல்லாம் சலுகைகள் எல்லாம் வாங்கிறதுக்கு அவங்கள பிடிச்சா நடக்குங்கிறத கமலாலயத்துக்கு போய் பாருங்களேன். நான் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கிறேன். அங்கே நிற்கிறவங்கள கட்சிக்காரா நிற்கிறாங்க. ஏன்னாங்க அந்த பில்லு பாஸ் ஆகிடுமா? இதை சொல்லிட்டாருங்க, அது எல்லாம் சரியாயிடுச்சுன்றாங்க, செட்டில் ஆகிடுச்சுன்னா. இந்த கான்ட்ராக்ட் என்ன வச்சுக்கோ, ஏறத்தாழ உங்ககிட்ட தான் வர்ற மாதிரி
அந்த ஆளுங்க தான் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றிய அரசு அவங்க கையில் இருக்கிறவனும் அந்த கூட்டம் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இன்றைக்கி தேர்தல் வந்து செலவு பண்ணுவாங்கங்கிற இதெல்லாம் கதையெல்லாம் பேசுறதுல அர்த்தம் இல்லை. அந்த ஒரு எலெக்ஷனில் என்னாச்சு, 2 கண்டெய்னர் லாரி நிறையா கரன்சியை பிடிச்சாங்களே, யார் காசு அது? ஒரு கூட்ஸ் ட்ரெயினில் கரன்சி வந்தது, அதை கொள்ளடிச்சிட்டு அதை பிடிச்சாங்க, யார் காசு அது? இன்றைக்கி வந்து அதை கணக்கு வந்ததா? திடீர்னு ஸ்டேட் பேங்க் சொல்லுது நாங்கள் கொடுத்த காசை, யாருக்கு கொடுத்த, எப்படி கொடுத்த, இன்றைக்கி ஒன்று கணக்கு இருக்குதா? சும்மா இதை சொல்லி இப்போ சமாளிக்கிறதுல அர்த்தம் இல்லைம்மா. காசு கொடுத்தாலும் உனக்கு ஓட்டு போட மாட்டாங்கங்கிறது நீ செலவு பண்ணியிருக்க, செலவு பண்ணாமல் இல்லை, செலவு பண்ணியிருக்கிற. காசு கொடுத்தா கூட உனக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறது தான் அந்த தபால் வாக்குகள் சொல்லு. இப்போது ஒரு வாக்கு எண்ணிக்கையில் ஒரு கணிசமான இடத்த கூட நாம் தமிழரால் பெற முடியலை. அதாவது வித்தியாசங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க பார்க்க முடியுது. இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து என்ன நினச்சாங்கன்னா, ஆப்போசிட்டில் வேறு யாருமே போட்டியிடலை, திமுக மட்டும் தான் போட்டியிடுது, அதனால் நம்ம பெரியார் விமர்சிக்கிறதுனால பாஜக திமுகக்கு எதிராக இருக்க ஓட்டுகள்லாம் நமக்கு விழுவுன்னு நினச்சாங்கன்னா அதெல்லாம் ஏன் விழாமல் போச்சுன்னு பார்க்குறீங்க? அதைத்தாங்க சொல்கிறேன். பழனிசாமி தலைமையில் வந்து அந்த செயற்குழு உறுப்பினர்களும் பொதுக்குழு உறுப்பினர்களும் தான் இருக்காங்க. தொண்டர்கள் எங்கே இருக்கிறாங்க? அவங்கெல்லாம் போயிட்டாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய அடுத்த கட்சின்னு எடுத்தாக்கா அதிமுக தான் இருந்தது. அதிமுக 4ஆக பிரிஞ்சு தலைவர்கள் இல்லாமல் போயிட்டாங்க. அந்த தொண்டர்கள்லாம் செதறிட்டாங்க. இன்றைக்கி கட்டுக்கோப்பாக ஒரு அரசியல் கட்சி ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில். என்ன எடுத்திங்கன்னாக்கா நீங்கள் திமுக தவிர வேறு எந்த கட்சி இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். தேமுதிகவுக்கு போவாங்களா? இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி என்னாச்சு? இருந்திருக்க வேண்டியது எங்கேயோ போயிடுச்சு. இல்லை அவன் ஓட்டுலாம் ஏன் நாம் தமிழருக்கு விழலை? அங்கே பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் இல்லை. அது அவங்களுக்கு அவங்களுடைய செல்வாக்கு இந்த சேலம் தருமபுரியோட நின்று போகுது. அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு இடையில் அவங்க கிடையாது. அவங்க தெற்குன்னு எடுத்திங்கன்னா மாயவரம் ஒரு ஏரியா தான், வேறு எங்கேயுமே அவங்களுக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது. அதனால் அங்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அவங்க யாருன்னு கூட அந்த ஊருக்காரங்களுக்கு தெரியாது. அங்கே இருக்கிற முத்துசாமின்னு ஒருத்தர் இருக்காருங்க, அமைச்சராக இருக்கார். அவரை வந்து அவருடைய மாணவ பருவத்திலிருந்து எனக்கு தெரியும். செல்வாக்கான மனிதர். அவரையெல்லாம் இது பண்ணிட்டு போய் அது எப்படி செந்தில் பாலாஜி எப்படி கரூர் பக்கத்துலலாம் அவர் ஒன்றும் பண்ண முடியாதோ அது மாதிரி ஈரோடை பொறுத்தவரை முத்துசாமி போய் 2 தடவை ரவுண்ட் போய்ட்டு நம்ம ஆளுங்க அப்படின்ட்டு போனார்னா முடிஞ்சு போச்சு. ஈரோடு பூரா ஓட்டு விடுது. அவருடைய செல்வாக்கை நம்ம கண்ணால் பார்த்துருக்கேன். அவர் பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த யாருமே அங்கே ஓட்டு கேட்க போகலை. பார்த்தீங்களா? இல்லை, அமைச்சர் போகலை, முதலமைச்சர் போகலை, யாருமே போகலை. யாரும் போகலை. ஏன்னா எழுத்து நிற்கல, ஒருத்தருமே நிற்கலை. நாம் தமிழர் கட்சி அதை வந்து இப்போ நீங்கள் சொல்லனாக்கா அந்த கட்சி யாருக்கு தெரியும்? 12 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. விடுவனான்னு சொல்லி நீ யூடியூப்புக்காரர்கிட்ட இதுன்னு போட்டாக்கா திமுக தோற்று போயிடும். யூடியூப்புக்காரருக்கு வந்து ஓட்டு போடணுன்னு வச்சுக்கின்னாக்கா திமுக தோற்று போயிடும். ஏன்னா அத்தனை யூடியூப்பும் நாம் தமிழருக்கான ஆதரவாளர்கள். அதை வச்சுக்கிட்டு தான் அவர் ஓட்டிகிட்டு இருக்கார். பொழப்பு எப்படி ஓட்டிகிட்டு இருக்குது? பெரியாரை பற்றி ஏன் பேசினா, அதை பற்றி பேசினா தான் இப்போ வந்து அவர் பேர் தெரிஞ்சது. காரணம் பெரியாரை பற்றி பேசினான்னு சொல்லி எல்லாரும் வந்து அவருக்கு விளம்பரம் கொடுத்தாங்க. அந்த விளம்பரம் அவருக்கு கிடைச்சிது. முதல்ல பிரபாகரனை வச்சு வியாபாரம் பண்ணார். நல்ல வியாபாரம், நல்ல வசூல், நல்ல பிரமாதமான வாழ்க்கை. அது வெட்ட வெளிச்சம் ஆகிப்போச்சு. இப்போது அவர் பார்த்தது கூட இல்லைங்கிறது எல்லாத்துக்கும். நாங்களாம் அன்றைக்கி சொன்னபோது எங்களை போட்டு இன்றைக்கி என்ன இது பண்ணும்போது அவருடைய கட்சியை சேர்ந்த ஒரு ஆள் இவனெல்லாம் பேசினார். பார்த்தா அவன் எங்கே போனான்னு தெரியல. அந்த ஆளே காணோம். ஏதாவது ஒரு மக்கள் சேவை, மழை பெஞ்சாக்கா வந்து இது திமுகவினால தான் அந்த மழை பெஞ்சது, இப்படி தான் அவருடைய அரசியல் இருந்துக்கிட்டு இருந்தது. அவர் அரசியலே பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் வந்து தெலுங்கார் இருந்தார். இவர் இன்னும் பச்சைத்தமிழம் பேர். அப்பா மலையாளத்தான், அம்மா வந்து ஒரு இது பேரையே மாற்றிக்கிட்டார். கடவுளே கை விட்டவர். ஒரு கிறிஸ்தவம் வந்து ஜீசஸை விட்டுட்டு முருகன் சொல்லி வந்து கடவுளே லாபம் கருத்து கை விடுற ஆசாமி எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? யூடியூப் இல்லைன்னா அவர் ஏது? அவர் நடத்துகிற ஒன்றும் அரசியல் நடத்தலைங்க. அவரை பொறுத்தவரையும் அப்பப்போ ஒரு ஸ்டண்ட் அடித்து வர்ற வசூலை வச்சு வாழ்க்கையில் இருக்கார். அவர் இட்ஸ் அ பிஸ்னஸ் ஃபார் ஹிம். இந்த தோல்வி அவர் வந்து பாதிச்சதுன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு போகிறங்கன்னு நல்லா தெரியும். ஒரு ஓட்டு ஜாதி வாங்கினா கூட நான் வெற்றி அடைந்ததாக்க கருதுவேன் அப்படின்னு சொல்லிட்டார்ல, ஏற்கனவே சொல்லிட்டார்ல. போன தடவை நாங்கள் வாங்கியது 4500 ஓட்டுகள், இந்த தடவை 4501 ஓட்டு வாங்கியிருக்கிறோம். மக்கள் ஆதரவுங்களும் பெருகிவிட்டது. உடனே கொடுத்துருவீங்க. ஒரு ஓட்டு ஜாஸ்தி வாங்கினாருன்னு நீங்கள் மற்றவங்கிட்ட கேட்பீங்க. அடுத்த இது அதுதான் இவ்வளோ வாங்கியிருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க. இப்படி தான் அவர் ஓடிட்டுருக்காரு. எனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்? நான் எலெக்ஷனில் நிற்கிறாரு. எனக்கு அதை இதை வச்சு பொழைக்க தெரியல, அவங்க பொழைக்கிறாரு, அவ்வளோதான் வித்தியாசம். ஈரோடு இடைத்தேர்தலுக்கு திமுக பிரச்சாரமே போகலை, முதல்வர் போகலை, எந்த அமைச்சருக்குமே போகலை. அங்கே உள்ள அமைச்சர்கள் அவர் மட்டுமே அந்த களத்தில் இருந்தார். தொடர்ச்சியாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் வெவ்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் தான் போயிட்டுருக்காரு. அவருடைய நிலைப்பாடு எப்படி பார்க்கலாம்? ஒரு இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகாமல்
சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காருல, எப்படி பார்க்கலாம்? அது ஒரு அழகான ஸ்ட்ராட்டஜி அவர் ஒர்க் பண்ணாருங்க. அந்த இடத்துக்கு போய் ஈரோட்டில் போய் சுற்றுப்பயணம் போனாக்க நீ போனேன்ற அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவீங்க. திருநெல்வேலியில் பெரிய கூட்டத்தை நடத்துகிறார், ரோட் ஷோ நடத்துகிறார். ஜனங்க 2 பக்கமும் திரண்டு நிற்கிறாங்க, அப்படியே கையை கொடுத்துக்கிட்டு போகிறார். இதை ஈரோடு மக்கள் பார்த்துருக்க மாட்டாங்க. இவ்வளோ பெரிய தலைவர், அதுவே பிரச்சாரமாக போயிடுச்சு. இல்லை, அங்கேயே போகாமல் அந்த பிரச்சாரத்துக்கு அவர் ஒர்க் பண்ணார் பார்த்தீங்கல்ல, அதுதான் சாமர்த்தியம், அதுதான் புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனத்தை அவருக்கு சொல்லி கொடுத்தா அவருக்கே வந்ததாங்க. அது நான் உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. எலெக்ஷன், ஒரு இடைத்தேர்தல் நடக்குது, அந்த இடைத்தேர்தலுக்கு அவர் போகலை. அந்த திருநெல்வேலி பக்கத்தில் இப்போ அவர் நடத்தின அந்த ரோட் ஷோவை பார்க்கணும், அடியோப்பா தலைவருக்கு எவ்வளோ அதுதான் பிரச்சாரம். அங்கே போகாமல் அந்த பிரச்சாரத்தினுடைய எஃபெக்ட் இங்கே கொண்டு வந்துட்டார்ல. அந்த புத்திசாலித்தனம் வேணாம். நீ சினிமா டைரக்டர்னு பேசிக்கிற, உனக்கு இந்த அறிவு கூட இல்லாமல் இருக்கிற. இப்போ அடுத்த வருஷம் தேர்தல் நடக்க போகுது. இது ஒரு அடுத்த தேர்தலுக்கான ஒரு படியாக நினச்சி எல்லா கட்சிகளும் புறக்கணிக்காமல் போட்டிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இது ஒரு திமுக வந்து கரெக்டு. அது இப்போ புறக்கணிப்புங்கிறதே வந்து அவங்களுடைய இப்போ அண்ணா திமுக தலைவர்கள் தான் இப்போ வந்து சுய பரிசோதனை பண்ணிக்கணும். இன்றைக்கி அண்ணா திமுகவில் இருக்கிற அந்த 4 ஃபேக்ஷனையும் அந்த தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது தெளிவாக தெரியுது. தலைவன் இல்லாத கட்சி அது மாறிடுச்சு. ஆனால் அந்த கட்சி பெருசாக ஆனதுக்கு காரணமே கொள்கை பிடிப்போ, லட்சிய பிடிப்போ, போராட்டங்களோ, மக்கள் சேவையோ அல்ல. எம்ஜிஆருங்கிற ஒரு புகழ், சினிமா கவர்ச்சி, அதுதான் அவரை தூக்கிவிடும். அதே கவர்ச்சியில் தான் இந்த மாலும் வந்து 2 கவர்ச்சியும் போயிடுச்சு. ஒருவேளை சசிகலா வந்திருந்தாக்கா சில பெண்களுடைய ஆதரவு அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். அவங்களையும் அவங்க வந்தால் அது மாதிரி ஆயிடுங்கிறதுனால தான் பாஜக ரொம்ப சாமர்த்தியமாக சசிகலா வந்து வெளியே வர விடாமல் தடுத்துட்டாங்க. அந்த அம்மா மேலே ஆயிரக்கணக்கான அழுத்தங்களை கொடுத்து அந்த அம்மா தலை காட்ட முடியாமல் போட்டாங்க. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு இந்த 4 தலைவர்கள் விலகி ஒரு புதிய தலைவரை கொண்டு ஒரு வேகமாக இப்போ செயல்படக்கூடிய தலைவர்கள் ஜேசிடி பிரபாகரன் போன்றவர்கள்லாம் இருக்காங்க. துடிப்பான இளைஞர்கள், அவங்களெல்லாம் கொண்டு வந்து வைக்கணும். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நல்ல ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அதிமுகவில் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஏன் தம்பிதுரையை விடுங்களேன், ஜெயிச்சு காட்டுவார். நான் அவர் கூட தான் இருக்கிறேன், அதுக்காக நான் சொல்லலை. அவருக்கு சில சாமர்த்தியங்கள் உண்டு, யாரை எப்படி வளைக்கணுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். அந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு தானுங்களே நீங்கள் தோற்று போகிறீங்க. காரணம், நீங்கள் ஒரு பலவீன மனித ஒரு வாக்கு வன்மை இருக்கணும், தோற்ற கவர்ச்சி இருக்கணும், எதுவுமே இல்லையே. தமிழ்நாட்டு அரசியல், பொதுவாக அரசியலே மிக முக்கியம். இப்போ ஹிட்லர் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? மீட்டிங்கில் பேசும்போது அவன் மக்களை கவர்ந்த விதமே, மக்களை எப்படி அட்ராக்ட் பண்ணுங்கிறதுக்கெல்லாம் நிறைய டெக்னிக் ஹிட்லர் வச்சுருந்தார். மேடையில் அவர் பேசும்போது 5-6 விளக்குகள் இருக்கும், ஃபோக்கஸ் லேம்ப்ஸு, சிவப்பு கலரில், ப்ளூ கலரில், பச்சை கலர்லாம் இருக்கும். தான் கோபமாக பேசும்போது அந்த சிவப்பு லைட் அடிச்சுடுவார், முகம் அப்படியே செவேல்னு தெரியும். குரலில் வந்து ஏற்ற இறக்கங்கள். நீங்கள் ஹிட்லருடைய ஸ்பீச்சை கேட்டிங்கன்னா அப்படியே மொழியே நமக்கு தெரியாது, ஜெர்மன் மொழியில் பேசுகிறாரு. அவர் பேசுகிறது அப்படியே காட்டுறாங்க. அப்படியே எந்திரிச்சு நின்று ஆனந்த் தேட்டர் தான் பார்த்தேன் நான். அதை அப்படியே எந்திரிச்சு நின்னாங்கலாம் கை தட்டணும். ஜெர்மனில் பேசுகிறாரு, அந்த பேசின ஸ்டைலு. அப்போ தான் தெரிஞ்சது ஒரு வாக்கு உண்மையில் ஒரு ஆள் எப்படி ஜெயிப்பாங்கிறதுக்கு ஹிட்லர் ஒரு தான். அந்த மாதிரியான வாக்கு சாதரியம் உங்ககிட்ட இல்லையே. ஒரு இதை சொல்கிறீங்க, மழை வெள்ளத்தில் அடைந்த சேதங்களை காண ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும் அப்படின்னு பழனிசாமி சொன்னார். நேற்று வந்து அரசியலுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் சாலைகளில் தண்ணியே நிற்கலை, இதை விட அறிக்கை என்ன வேண்டி கிடக்குது அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு. மூச்சா பிடிச்சிக்கிட்டு நெஞ்செல்லாம் நிமித்திக்கிட்டு என்ன வெள்ளை அறிக்கை வேண்டும்னா தண்ணி நிற்கலையே போய் பாரு அப்படின்ட்டு போயிட்டார், முடிஞ்சு போச்சு. எவ்வளோ சொல்லுவோம். நேற்று வந்து அரசியலுக்கு வந்து தம்பி உன்னால் நிற்க முடியல. நான் தான் சொல்கிறேனே, திமுகவுக்கு இன்றைக்கி வந்திருக்கிற பெரிய துரதிர்ஷ்டமே என்னான்னா, அவங்கள எழுத்து நிற்கிறதுக்கு எதிர்கட்சிகளே இல்லாமல் போயிடுச்சு. இந்த தேர்தல் சுத்தமான அது விக்கிரவாண்டி தேர்தலையே அவங்களுக்கு வந்துருச்சுங்க. அது ஏன்னா அன்னைக்கு வந்து அவங்களுக்கு நெகட்டிவாக எவ்வளோ இருந்தது. ஒரு ஜாதி தலைவருடைய கொலை, கள்ளச்சாராய சாவுகள் பக்கத்துலேயே நடக்குது, ரெண்டும் அந்த தொகுதியிலேயே நடக்குது. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கலாம்ல, முடியலையே அந்த பிரச்சாரங்கள் நிற்கலையே. ஸ்டாலினை எதுக்கிறதுக்கான தலைவர்கள் சரியாக இல்லைங்கிற நான். நீ சரியாக இல்லை. அந்த கள்ளச்சாராய சாவை வச்சு நீங்கள் எவ்வளோ ஸ்டண்ட் அடிச்சிருக்கலாம் தெரியுமா?
அந்த ஜாதி தலைவருடைய இதை சாவை வச்சு நம்ம அந்த மரணத்தை வச்சு எத்தனை வகையான ஸ்டண்ட் அடிச்சிருக்கலாம், தண்ணி காட்டி இருக்கலாம், செய்யலையே. லட்டு மாதிரி 2 விஷயம் கிடச்சிதுங்க விக்ரம். இந்த தேர்தலில் இந்த தேர்தலில் ஈரோடு தேர்தலில் ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது போன தேர்தலையாவது கொஞ்சம் இளங்கோண்டிக்கும் போது ஒரு அளவுக்கு கொஞ்சம் அதிமுக ஏதோ செய்கிற மாதிரி காட்டுச்சு. இதெல்லாம் அதுவும் இல்லையே. பகிஷ்கரிக்கிறாங்கிறதா என்ன ஓடி போயிட்டாங்கிறத, நான் போராட்டத்துக்கு வரல, நான் ஒன்றும் உங்கள்கிட்ட சண்டைக்கு வரலன்னு சொல்லிட்டு போட்டேன் தான் நான் தான். ஏதோ காரணம் சொல்லிவிட்டேன். ஏன்னா அவருக்கு வந்த பயம் அவருக்கு தெரியும். ஏற்கனவே 12 தடவை தோற்று ரெக்கார்டு வச்சுட்டாரு. மறுபடியும் தோற்றா கூட இருக்கிற அந்த 10-15 எம்எல்ஏக்கள் அவங்களாம் விட்டு போய்டு. இன்னும் கொஞ்ச நாளில் அதெல்லாம் நடக்க போகுது. ஏன்னா தேர்தல் வரப்போகுது. இவர் இன்னும் பழனிசாமி கூட இருந்துக்கிட்டு தான் அங்கே வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் காசு போட்டிருக்காங்க. வருமானமும் இல்லை. இவரோட சுற்றிக்கிட்டு தான் நடக்காதுன்னு அவங்கெல்லாம் கழட்டிட்டு போடுவார். ஸோ அதனால் இன்னும் இந்த தேர்தலுக்கு பிறகு எதிர்கட்சிகள்லேருந்து பல பேர் விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். நீங்கள் அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இப்போ டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கணிசமான வாக்குகளை இறந்திருக்கு. கடந்த முறையை விட இந்த முறை ரொம்ப பின்தங்கிட்டாங்க. இதற்கு காரணமாக இந்தியா கூட்டணி உள்ள அந்த ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை இருந்தால் பாஜகவை எளிதாக வீழ்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா? அது எப்படி பார்க்குறீங்க? கெஜ்ரிவால் நாணயமாக இல்லை, அதுதான் காரணம். டெல்லி முழுக்க மக்கள் இருக்கிறாங்கங்கிறத விட அரசு அலுவலர்கள் உள்ள ஊர் தான் அது. இல்லாட்டி போனால் டெல்லிக்கு ஒரு வேல்யூ கிடையாது. அங்கே போனீங்கன்னா ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அலுவலர்கள் தான் அங்கே இருக்காங்க. முழுக்க அவங்க தான் இருக்காங்க. அந்த அலுவலர்கள்லாம் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க பக்கம் தான் போவாங்க. ஆனால் இப்போ ஆம் ஆத்மி பெற்ற வெற்றி, டெல்லியில் பெற்ற வெற்றி எதிர்கட்சிகள் அத்தனையுமே அடையாளம் தெரியாமல் தோக்கடிச்சாங்க. 2 சீட்டு 3 சீட்டு கூட இல்லையே. இந்த சட்டமன்றத்தில் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணாங்கன்னா டெல்லியினுடைய எல்லா அதிகாரத்தையும் பாஜக எடுத்துக்கிச்சு. இவரால் போராட முடியல, எதிர்த்து நிற்க முடியல. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா அண்ணா ஹசாரேயும் கெஜ்ரிவாலும் தான் மோடியை தூக்கி தலைவராக்கிறதுக்கு படாத பாடுபட்டவங்க அவங்க தான். என்னன்னா டெக்னிக்கை என்னன்னா ஸ்டண்ட் அடித்தாங்க அவங்க. அப்படி தான் மோடியை கொண்டு உட்கார வச்சாங்க. அப்புறம் அண்ணா ஹசாரே யார் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது எல்லாம் உலகம் தெரிஞ்ச பிறகு அந்த ஆள் ஓடி போயிட்டான், காணாம போயிட்டார். இது நடக்குதுங்க தமிழ்நாட்டில். நான் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அந்த குரூப் அண்ணா ஹசாரே பேசுகிறார். ஒரு தினசரி பத்திரிக்கை என்ஜே பொறியியல் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு கலந்துரையாடல் நடக்குது. அதில் இந்த அண்ணா ஹசாரே பேசுகிறார், பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு பேசுகிறார். கல்வியை பற்றி பேசுகிற இடத்துல அந்த அளவுக்கு பாஜக சப்போர்ட் பண்ணி தூக்கி விடுற அளவில் வேலை பார்த்தவங்க அண்ணா ஹசாரேவும் கெஜ்ரிவாலும் அவங்க வெளியில் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஷீலா தீட்சித் இருக்கிற வரையிலும் காங்கிரஸ் அசைக்க முடியாத அளவில் காங்கிரஸ் இருந்தது. ஷீலா தீட்சித் 2 தடவை சீஃப் மினிஸ்டராக வந்துட்டாங்க, வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க. நமக்கு போட்டியாக வருவாங்கன்னு சொல்லிட்டு சோனியா காந்தி அவங்கள ஓரம் கட்டி வெளியே அமிச்சாங்க. அன்னையோட காங்கிரஸ் போயிடுச்சு. இப்போ ஷீலா தீட்சித்தை நிறுத்திருந்தாக்கா அவங்க ஓரளவுக்கு வந்திருக்கலாம். இப்போ 0லேயே இல்லை இருக்காங்க, கவுட்டே ஆரம்பிக்கல. ஒரு எம்எல்ஏக்கு 15 கோடி சொல்லி 7 எம்எல்ஏ 15 கோடியெல்லாம் பாக்கெட்டில் 15 கோடி தானே தான் இந்தாங்க எடுத்துருப்பாங்க. பர்ஸில் இல்லை, இந்த பாக்கெட்டில் வச்சுக்கிட்ட சில்லியாக வச்சுருக்கேன் தாங்க. அவங்களுக்கு 15 கோடியெல்லாம் வேணும். பாஜக உலகத்தின் பணக்கார கட்சிங்க. அவங்க விலை கொடுத்தா அதை தான் இன்னைக்கு ஒரு கருத்து ஒரு விமர்சகர் சொல்கிறாரு. அவங்க எலெக்ஷன் கமிஷனரே வேலைக்கு வாங்கிட்டாங்க, பிறகு நீங்கள் என்ன அங்கே பெருசாக பேசுகிறீங்க அப்படின்றாரு. டிவிலேயே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஓப்பனாக பேசுகிறாங்க. இல்லை, இந்தியா கூட்டணி இதில் ஒற்றுமை காட்ட தவறி விட்டதுன்னு அது காங்கிரஸ் இன்னும் ராகுல் காந்தியை மக்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கிறாங்க. கட்சி சரியாக இல்லையே. என்ன பண்ண சொல்கிறீங்க? நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியாக சந்திச்சாங்க டெல்லியில். நம்ம திருப்பி சொல்கிறது ஒரே விஷயந்தாங்க. மாநிலங்களில் அந்த மாநில கட்சிகளை நீங்கள் ஆதரிச்சிருக்கு. ஒன்றியத்தில் நீ வர்றதுக்கான வேலையை பாரு. இந்திரா காந்தி அன்றைக்கி அதுதானே பண்ணாங்க. கலைஞர்கிட்ட என்ன சொன்னாங்க? கலைஞர் கேட்டார், நான் உனக்கு மாநிலத்தில் சீட்டு கொடுக்க மாட்டேன், டெல்லிக்கு உனக்கு நிறையா சீட்டு கொடுத்துட்றேன், அக்செப்டட்னா நான் உன்னோட கூட்டணி வரேன். 71 அதான் சொன்னார். ஓகே, நாங்கள் அந்தம்மா சட்டமன்றத்தில் ஒரு சீட்டு கூட கொடுக்கல, எம்எல்ஏக்கு சீட்டே கொடுக்கல. அவர் 71 காங்கிரஸ் நிற்கவே இல்லை. இந்திரா காங்கிரஸ் காமராஜ் காங்கிரஸ் தான் நின்றுச்சு. பூராத்துக்கு திமுகவை நின்றுட்டாங்க. அதே சமயத்தில் நாடாளுமன்றத்தில் அவங்களுக்கு 25 இடத்த கொடுத்தாரு. 14 இடத்துல தான் திமுக நின்றுச்சு. அந்த அளவுக்கு போனாங்க. அதாவது மெஜாரிட்டி அவங்களுக்கு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இவங்களுக்கு குறைச்சலாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் தான் இந்திராவுக்கு புரிஞ்சுது
தமிழ்நாடு அசெம்பிளியில் நம்ம இல்லாமையே போயிட்டோம். இன்றைக்கி வரலாம் அந்த இடத்த சரி பண்ண முடியலையே. அன்னைக்கு உளுந்தா அடிங்க. அன்னைக்கு கலைஞர் பண்ண ஒரு டெக்னிக்கில் ஒரு பெரிய ராஜதந்திரமாக அந்த அம்மா விளையாட போய் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இல்லாமல் போனதுக்கு காரணம் அந்த தேர்தல் கூட்டணியில் அவங்க நிற்காமல் விட்டது தான். இப்போ திருப்பி இதே தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ எடப்பாடி பழனிசாமி தேர்தலை புறக்கணிச்சிக்கிட்டே இருந்தாக்கா அந்த கட்சியில் எவன் இருப்பான்? நாளைக்கு 26 எலெக்ஷன்லேயும் திமுக அன்றைக்கும் இவங்க தான் நடத்த போகிறாங்க எலெக்ஷனு. செலவு அவர் காசு செலவு பண்ணுவார்கள், நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கும் புறக்கணிச்சாருன்னா அப்போ அவர் கூட தொங்கிக்கிட்டு அந்த 10 எம்எல்ஏக்கள் 10 பேர் செயற்குழு உறுப்பினர் அவனும் எந்திரிச்சு ஓடி போடுவான். ஆனால் பழனிசாமி பொறுத்தவரை அரசியல் சீரியஸாக எடுத்துக்கிட்டு தான் எனக்கு தெரியலை. அது இன்னொரு பக்கம். டெல்லியில் அவங்க தோக்க மாட்டாங்கங்கிறது தெரிஞ்சது தான். விந்தியமலைக்கு மேலே அவங்க எப்பாடு போட்டாவது ஜெயிக்க பார்ப்பாங்க.